காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், லாங் வீடியோ. அது நல்லா ரீச் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னோடய 3 டேஸாக வந்து நான் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், பாப்பா வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், குட்டி பாப்பாவோட ரொட்டீன் வந்து மாறிச்சுன்னா எப்படிலாம் வந்து சமாளிக்கிறேன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னு ஷேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 10 மணிக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வெசல் வாஷ் பண்ணுறது. இப்போதைக்கு பிரணவுக்கு வந்து ரொட்டீன் வந்து நைட்டு வந்து தூங்குவான், காலையில் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒர்க் பண்ணுவேன். காலையில் ஃபுல்லாக அவனை பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 6 மணிக்கு வந்து அவன் முழிச்சிக்கிட்டான்னா கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பான். ஒரு 6:30 போல் அப்படி வந்து அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவான், நைட்டு தூங்கிடுவான். அந்த மாதிரி ரொட்டீன் தான் இந்த வாரத்தில் இருந்துச்சு. அதை அப்படியே காட்டுறேன். அதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோன்னே அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணேன்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். போன வீடியோவில் சொல்லும் போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு நல்லா இருக்குது வீடியோ, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்கேன், உங்கள் வீடியோ இதை பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா வந்து நான் இந்த வீடியோ போடுறது இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு கூட நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு 4 பேர் வந்து மோட்டிவ் ஆகணும். ஏன்னா நானும் தான் யூடியூப் பார்த்து மோட்டிவ் ஆகிக்கிறேன். சில டைம் எனக்கு யூடியூப் தான் வந்து நிறைய சிஸ்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்க்கும்போது தான் சரி ஓகே நாமளும் ஒர்க் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இது மூலிமா என் வீடியோ ஒரு 4 பேர் பார்த்து மோட்டிவ் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்ததாக வந்து காலையில் வந்து ஒரு புதினா சட்னி, அதுக்கப்புறம் இட்லி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா சொல்லுவாங்கள்ல அதை ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு அதை வந்து லைட்டாக மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு அவன் தூங்கும்போது கரெக்டாக வந்து இதெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கரெக்டாக வந்து ஒரு 3:30க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டார். இதெல்லாம் நான் மடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் முழுக்க ஹஸ்பண்ட் தான் மடித்து வச்சார். ஏன்னா வந்து நான் தனியாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. பாவம் காலையில் அவரும் போயிட்டு மத்தியானம் ஓடி வந்து கிருத்திகை வந்து ஸ்கூல்லேருந்து இட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார், சாப்பிட்டு 3:30 மணிக்கெல்லாம் தெரப்பிக்கு போயிடுவார். தெரப்பிக்கு போயிட்டு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். அவரை நான் ஹெல்ப்பு வந்து கேட்கணும்னு நினச்சாலும் எனக்கே கஷ்டமாயிடும். ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சலாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கார். ஏன்னா நான் வந்து இருக்கும்போது, அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத டைமில் வந்து கிருத்திகை ஸ்கூல்லேருந்து இட்டுட்டு வரதாகட்டும், தெரப்பியாக இருக்கட்டும், நான் தான் இட்டுட்டு போய் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருந்தார். ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இப்போ டெலிவரி ஆகிற வரைக்கும் இப்போது அவருக்கு ரொம்ப அலைச்சலாகிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன வேலைலாம் செய்ய ஆரம்பிப்பார். வீடு துடைக்கிறது, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி சுடுறது, இந்த துணி மடித்து வைக்கிறது, துணி வந்துடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் வேலை செய்வார். நான் படுற கஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் வந்து துணி மடித்து வச்சிட்டார். ஒரு 3 மணிக்கு துணி மடித்து வச்சிட்டாரு. நான் 3:30 மணிக்கு கிருத்திக்கெல்லாம் ரெடி பண்ணி அமுச்சிட்டு குட்டி பையனையும் வந்து பக்கத்துலேயே துணி போட்டு படுக்க வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா கொஞ்சம் இதுக்கு மேலே முடியலமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னாரு. சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் துணியை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அவன் தூங்குகிற கேப்பு ஒரு 4 மணி, ஒரு 4:30 மணி வரைக்கும் தூங்குவான்னு நினைக்கிறேன். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த துணியெல்லாம் மடித்து அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு துணி போகிற டைமில் டென்ஷன் ஆகக்கூடாது. ஸ்கூல் டைமில் வந்து குட்டி பையனையும் நான் பார்த்துக்கணும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை என்னால் கவனிக்கவே முடியல. இப்போலாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறதுனால துணி கரெக்டாக வச்சுட்டேன்னா அவர் வந்து கிருத்திகை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவர் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவரே வந்து மேனேஜ் பண்ணி கிருத்திகை ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விட்டுருவார். அதனால் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டேன். இன்னொன்று குட்டி பையனோட ட்ரெஸ்ஸஸையும் அரேஞ்ச் பண்ணி அந்த ரேக்கையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, பெட்டெல்லாம் அவன் தூங்கிட்டு இருக்கான், இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ இந்த கேப்பை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து மாற்றிடலாம் புதுசாக அப்படின்னு நான் வந்து டெலிவரி டைமில் வந்து, டெலிவரி முடிஞ்சு அப்போ வந்து 2 பெட்ஷீட் ஆர்டர் பண்ணேன். 1 தான் பெட்ஷீட் காட்டினேன். இது இன்னொரு பெட்ஷீட் வந்து ஊருக்கு போகிற டைமில் வந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட லிங்க் வேணால் நான் டேக் பண்ணுறேன், இல்லைனா வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். யாருக்குன்னா வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்டல் க்ரீன் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஃபேவரட் கலர் வந்து க்ரீன் தான். ஸோ மோஸ்ட்டாக எல்லா இடமும் க்ரீனாக தான் தெரியும் உங்களுக்கு.
எனக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும். க்ரீன் கலரில் எலாஸ்டிக் டைப்பில் வந்து இந்த பெட்ஷீட் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வேணும்னா நான் டேக் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஒரு 1:30 மணி, இது மத்தியானம் 1:30 மணி கிடையாதுங்க, நைட்டு 1:30 மணிக்கு நைட் ரொட்டீன் ஆரம்பித்தாச்சு. சீக்கிரமாக வந்து மார்னிங் ஷிஃப்ட்டை முடித்து நைட் ஷிஃப்ட்டு ஆரம்பித்தாச்சு என் பையனுக்கு. இதுக்கப்புறம் தான் இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் பண்ணாமல் பாருங்கள் வச்சு செஞ்சாங்க. சீரியஸாக நைட் ரொட்டீன்னா வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அம்மா வாங்கிப்பாங்க. அம்மா வந்து சமாதானப்படுத்துகிற கேப்பில் நான் ஒரு தூங்கிடுவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் பாப்பா இருக்கிற டைமில் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பழக்கமே கிடையாது. நைட்டில் வந்து குழந்தைய வாங்கி அந்த தாளாட்டுற பழக்கம்லாம் இல்லை. அவருக்கு புதுசு இதெல்லாம். ஏன்னா வந்து கிருத்திக் இருக்கும்போது அவர் வந்து ஐயப்ப மலைக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் முழுக்க வந்து ஃபஸ்ட்டு பேபியை அம்மா வீட்டில் தான் வளர்த்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சதே இல்லாதனால அவர் நல்லா தூங்கின்னு இருக்கிறாரு. ஆனால் அப்போ முழிச்சு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், பால் ஒழுங்காக கொடுக்குறேன்னா அதெல்லாம் நோட் பண்ணுவார். ஆனால் பாப்பாவை மட்டும் அந்த டைம் வாங்கிக்க மாட்டார். ஏன்னா பயம் அவருக்கு வந்து வாங்கி எதனா தலைகீழே விட்டுட்டேன்னா தலை இன்னும் பாப்பாவுக்கு நிற்கலைல்ல, அதனால். ஸோ நைட்டெல்லாம் நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு காலையில் வந்து அவசரமாக எழுந்து ஒரு 6 மணி போல் எழுந்துட்டேன் எப்படியோ. ஆனால் வந்து சின்ன குழந்தையும் பார்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய குழந்தைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. என்ன தான் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலைனாலும் என்னோடய பெரிய பையன் ஸ்கூலுக்கு போயே ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் எழுந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான பால் டீ மெயின். எனக்கு வந்து இப்போது தூக்கம் இல்லாதனால டீ வந்து இஞ்சி டீ போட்டே ஆகணும் அப்படி தான் வந்து இருந்துச்சு மைண்ட் செட்டு. டீ போடலான்னு சொல்லிட்டு பால் வச்சுருக்கேன். அப்புறம் வெசல் வந்து நைட் வாஷ் பண்ணி வச்சுருந்தால அந்த வெசல்லாம் கொஞ்சம் தொலைக்கி எடுத்து வச்சது அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் கவுண்டர் டாப் கன்றாவியாக இருக்குது, அதை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் ஆரம்பிப்பேன். எப்போவுமே வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த தோசை இட்லி இந்த மாதிரி டைப்பில் தான் இப்போதைக்கு சமாளிச்சிட்டு இருக்கேன். சப்பாத்தி கூட வச்சுக்கோங்க, இட்லி தோசை சப்பாத்தி இந்த 3 வச்சு இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பான்னு அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா வந்து வேறு எதையும் வந்து எதிர்பார்க்க முடியாது. முடிஞ்ச அந்த சேமியா செய்யலான்னு பார்த்தா கூட என் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் வந்து அழுவு ஸ்டார்ட் பண்ணானா அதுக்கு மேலே செய்யவே முடியல. ஸோ ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் சூடாக எதிர்பார்ப்பார். ஆனால் இட்லி தோசைனா பார்த்திங்கன்னா தோசை வந்து அவரே ஊற்றிப்பார். இட்லி மட்டும் வந்து அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற்றி வச்சா போதும் அவருக்கு. மற்றபடி வேறு எந்த குக்கிங்கும் வந்து காலையில் என்னால் செய்யவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார், கொஞ்சம் மாதம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. மார்னிங் பொறுத்த வரைக்கும் இந்த சட்னி வெரைட்டி தான். காலையில் இட்லி தோசை சட்னி வெரைட்டி எதனா சிம்பிளாக முடிச்சிடுவேன் காலையில் மட்டும். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சாம்பார் ரசம் காரக்குழம்பு. வெனஸ்டே அப்புறம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்வேன்ல, அது எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ் செய்யும்போது மட்டும் எப்படி ஷெட்யூல் பண்ணிப்பேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுறவங்க நாங்கள் சென்னையில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் வேணால் அவங்கள காட்டுறேன் நான். பாப்பாவுக்கு வந்து புதுசாக வந்து சென்னையில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். 2000 ரூபாய் கேட்டாங்க மாதத்துக்கு, அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் கேட்டிருக்காங்க. கம்மி பண்ண ஃபஸ்ட்டு 2500 ரூபாய் கேட்டாங்க. ஆனால் நாங்கள் 2000 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் 2000 ரூபாய் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சில பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் கொடுக்காதீங்க 1500 ரூபாய் கொடுத்துக்கலாமேன்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு, எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வந்து இந்த சென்னையில் யாருமே தெரியாது. ஸோ இவங்களாவது கிடச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். 2000 ரூபாய் மாதம் 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி. ஏதோ ஓரளவுக்கு ஊற்றுறாங்க பரவாயில்ல, ஒரு 3 மாதம் மட்டும் தலை நிற்கிற வரைக்கும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிருத்திக் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கார்னில் மிளகாத்தூள் உப்பு அந்த லெமன்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து அவனோட ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் கிருத்திக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரல் டெஸ்ட் இருந்துச்சு, அதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். Have a nuclear family. Family. My father name is Murugan. My mother name is Lalita. My brother name is வந்து பர்த்டே வந்து முடிஞ்சிச்சு. பர்த்டே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். அது நாங்கள் கேக்கெலாம் வெட்டலை, அவனுக்கு பிடிச்சத சாப்பாடு தான் வாங்கி கொடுத்துட்டோம். இந்த வாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாப்பா வந்ததுனால என்னால் பெரிய பையனோட பர்த்டே அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனால் நெக்ஸ்ட் வருஷம் கண்டிப்பாக நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அவனுக்கு பிடிச்ச பொருள் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அவன் சாப்பிட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கப்புறம் கிருத்திக்லாம் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு நான் ஒரு 3 மணிக்கு, அதாவது மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் தான்
இந்த டைமில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கான டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செய்கிறது குட்டி பையன் வந்து நைட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது 6 மணி ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். நான் ஒரு 2 நாள் நோட் பண்ணி பார்த்தேன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 6 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் தேவைப்படுறேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், 4 மணிக்குள்ளே எப்படின்னா வந்து சமைச்சிடணும், ஒரு 4-5 மணிக்குள்ளே சமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க வச்சுட்டு கடகடன்னு பார்த்தீங்கன்னா வடகரி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத முன்னாடி நாளும் நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்படி முடியலையா பிளான் எதனா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, குழந்தை எதனா அழுகுறான்னா பேக்கப்புக்கு எதனா வந்து சின்ன சிம்பிளாக வந்து எதனா முடிக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து அவன் தூங்கிட்டு இருக்கான். அதாவது மார்னிங் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுகிற கேட்டகரிக்கு வந்துட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வடகரி செஞ்சிடலாம், சப்பாத்தி செஞ்சிடலாம். வடகரி செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி மட்டும் என் ஹஸ்பண்ட் வந்து தட்டி போட்டு கொடுத்துருவார் எங்களுக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவார். ஸோ சப்பாத்தி வந்து தட்டி மட்டும் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து சப்பாத்தி செஞ்சு கிருத்திக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுருவார். அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பாவை ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு. நான் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டே சைடில் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா அவனை ஹேண்டில் பண்ணின்னு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரொட்டீன் போகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுக்குனா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உழைக்க முடியும் வீட்டில். ஸோ நம்மளே எல்லா வேலையும் செஞ்சால் நிஜமாக முடியாதுங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஹெல்ப்பு, நம்ம கூட இருக்கிறவங்க ஹெல்ப்பு யாருன்னா தேவைப்படும் கண்டிப்பாக. குழந்தை வந்து ஒரு பிறந்துச்சுன்னா நம்மளே எல்லா வேலையும் செய்யணும். இப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, எனக்கு நல்ல பேர்லாம் எதுவுமே தேவையில்லைப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா வாயை திறந்து கேட்பேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து எல்லா வேலையும் நம்மளே செய்யலாம், நம்மளே வந்து பார்த்துக்கலாம்னு நினச்சோன்னா முடியாதுங்க. இப்போ இருக்கிற உடம்பு வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கே முதுகெலும்பெல்லாம் வலிக்குது. இன்னும் குறைகாலம் இருக்குது. எங்கள் மாமியார்லாம் இப்போவே முதுகு வலிக்குது, ஒழுங்காக வந்து இப்போவே ரெஸ்ட் எடு, நல்லா உடம்பு பார்த்துக்கோ, என்ன மாதிரி முதுகு வலியில் கஷ்டப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யார் வந்து நீங்கள் உங்களே டேக் கேர் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை கொடுத்தாங்க, கால்சியம் அயன் டேப்லெட்டு 3 மாதத்துக்கு போட்டுக்குமான்னு. எங்கெங்க அந்த மாத்திரை டப்பா எங்கே வச்சுன்னு கூட தெரில. அந்தளவுக்கு வந்து மாத்திரையே போட்டுக்கிறது இல்லை. அந்தளவுக்கு இங்கே வந்ததுலேருந்து வேலையும் பாப்பாவை பார்த்துக்கிறதையும் அப்படியே இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னே டேக் கேர் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இப்போவே இடுப்பு எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னே டேக் கேர் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. எதனா வந்து அயன் டேப்லெட்டு இல்லை தைராய்டு டேப்லெட் எதனா போடலைன்னா கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நான் ஆன்லைனில் வந்து ஒரு புக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆஸ்வெல்லேருந்து பார்த்திங்கன்னா என் கிருத்திக் கோசமும் அதுக்கப்புறம் என் குட்டி பையனுக்கு வந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து சின்ன வயசில் காது கேட்காது, அதனால் நிறைய விஷயம் என்னால் வந்து சொல்லிக் கொடுக்க முடியல. ஆனால் இந்த பையனுக்கு அப்படி கிடையாது. நிறைய விஷயம் நான் இந்த குட்டி வயசுலேயே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கிருத்திக் வீட்டில் போர் அடிக்குதுன்றான். அதனால அவனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து புக்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நான் எதிர்பார்க்காதது வந்து நான் சர்ப்ரைஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸும் சரி புக்ஸ் வைஸும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. மட்டும் இல்லாமல் இவங்களோட வெப்சைட்குள்ளே போனீங்களா ஒரு 17 ரூபாய் 23 ரூபாய் அப்படி தான் ரேட் இருக்குது. அவ்வளோ கம்மியான ரேட்டில் வந்து புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக அவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். இல்லை அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு கூப்பன் கோடு தரேன். அந்த கூப்பன் கோடு வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் அந்த கூப்பன் கோடெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மெயின் வந்து இதெல்லாம் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் மெயின் இதை தான் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போத்துலேருந்தே ஒரு வயசுலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபாரினில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பாப்பா பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து இந்த ஏஜ்லேருந்தே ஒரு 3-4 மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிருத்திக் வந்து அந்த கலர்ஸ்லாம் பண்ண வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி என்னை போட்டு உயிரை வாங்குறான். ஸோ அதனால் அவனுக்காகவும் இந்த புக்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ இந்த ஆஸ்வெல் வெப்சைட்டில் 17 ரூபாய்க்கு 23 ரூபாய்க்கு புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ கம்மியான ரேட் தான் இருக்குது. மறக்காமல் போய் வாங்குங்க. கிருத்திக் பார்த்தோன்னே அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு. மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக எதனா முடிச்சிடலாம் அப்படின்னு. நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி வந்து மாவு இருந்துச்சுல, அந்த சப்பாத்தி மாவு வச்சு அவனுக்கு வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் வந்து எதனா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கிருத்திக்கோட டைரியில் வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்பில் வந்து இந்த காயின் பரோட்டா சொல்லுவாங்கள்ல,
காயின் அந்த அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் வச்சு ஒரு மாதிரி காயின் பரோட்டா பார்த்தேன். ஸோ சீக்கிரமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி மாவு வேஸ்ட்டாக தான் போகுது. அது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் சீரகம் மசாலா, அதாவது சீரகத்தூள் அப்படி தான் சொல்லுவான், அது உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டஃபிங் வந்து அந்த சப்பாத்திக்கு மாவு நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருட்டி அந்த கத்தியால் கட் பண்ணி அப்புறம் சின்ன சின்னதாக வச்சு தவால் லைட்டாக நெய் ஊற்றி போட்டு அவனுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு போல் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஸோ வந்து தடுப்பூசி போடுற அன்றைக்கி குழந்தை வந்து ஒரு மாதிரி ஜுரத்தோட ஹேண்டில் பண்ண முடியாத நிலைமையில் நான் இருப்பேன். ஸோ அப்போ அந்த டைம் கிருத்திகையும் சரி வீட்டில் இருக்க வேலையும் சரி என்னால் வந்து செய்ய முடியாது. உங்களுக்கே தெரியும், தடுப்பூசி போட்டால் பாப்பாங்களுக்கெல்லாம் ஜுரம் வரும், இன்னொரு அந்த வலியில் அவங்க துடிப்பாங்க. ஸோ என்னால் வந்து அதெல்லாம் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் கால் பண்ணி கூப்பிட்டேன். அம்மாவும் வந்துட்டாங்க. ஸோ வந்தவுடனே அவங்களுக்கு வந்து வீடை ஒப்படைச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவையும் விட்டுட்டு தடுப்பூசி போட தான் போயிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் எங்களால் முடியாது ஊசி போடுறதுக்கு, அதனால் கவர்மெண்ட்லேயே போயிட்டு ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த குழந்தை அழும்போது ரொம்பவே கஷ்டம். எல்லா பேரண்ட்ஸும் இந்த சுச்சுவேஷனை தாண்டி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை வந்து இந்த ஊசி போட்டோன்னே அழும்போது அப்பா அப்படி எப்படா முடியும், இந்த வலி எப்படா அதுக்கு போவோம்னு ஆயிடுச்சு. எல்லா பேரண்ட்ஸும் இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பால்வாடிக்கு போயிட்டு பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டுட்டோம். ஸோ வீடியோவும் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்ட பிறகு இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாது. பாப்பாவை தான் டேக் கேர் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் தான் வரும். லாங் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.